ஆறு எந்த இல்லை சார். ஐயோ, நினைச்சாலே நெஞ்செல்லாம் பதறுது. தோண்டும் இடத்திற்கே வந்து ஐயோ என் மகன் செத்து இருக்க மாட்டான் என கதறி துடித்த தாய் உள்ளிட்ட உறவுகள். கொடுத்த காசை திருப்பி கேட்ட நண்பனை கொன்று புதைத்த கொடூரம். 3 மாதங்களுக்கு பிறகு போலீசாருக்கு கிடைத்த துப்பு. இளைஞனிடம் விசாரிக்க எலும்புக்கூடாக வெளிவந்த இளைஞர். விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் அருகே உள்ள சேமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த 27 வயதுடைய இளைஞர் முத்துக்குமரன் தந்தையோடு சேர்ந்து விவசாயம் செய்து வந்தவர். இந்த நிலையில் கடந்த செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி வீட்டில் இருந்து வெளியேறிய முத்துக்குமரன் தன் பிறகு வீடு திரும்பவே இல்லை. தங்களது மகன் குறித்து பல இடங்களிலும் தேடி அலைந்து பதறி போன பெற்றோர் திருவெண்ணைநல்லூர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கின்றனர். வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் தீவிரமாக தேடியும் விசாரித்தும் எந்தவிதமான துப்பும் கிடைக்காமல் திணறி வந்தனர். இதற்கிடையே காணாமல் போன தங்களது மகன் முத்துக்குமரனை கண்டுபிடித்து தருமாறு தந்தை முருகன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனுவை தாக்கல் செய்தார். நீதிமன்றம் திருவெண்ணைநல்லூர் காவல் நிலையத்தை முடுக்கிவிட்டது. அதன் பிறகுதான் தீவிர விசாரணையில் முத்துக்குமரனிடம் கடைசியாக செல்போனில் பேசியது அவரது நண்பர் அந்த இளைஞரை அழைத்து வந்து, உன்னிடம்தானே கடைசியாக முத்துக்குமரன் பேசினார், எங்கே அழைத்து சென்றாய் என கிடுக்கு பிடி விசாரணை செய்த போது முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்து சிக்கிக் கொண்டார். தீவிர விசாரணையில் தானே முத்துக்குமரனை கொலை செய்து தனது நிலத்தின் அருகே இருக்கக்கூடிய மலட்டாற்றில் புதைத்து விட்டதாக அந்த அதிர்ச்சி தகவலை தெரிவித்திருக்கிறார். 8 லட்சம் ரூபாய் பணத்தை முத்துக்குமரனிடமிருந்து கடனாக தான் பெற்றிருந்த நிலையில் அந்த பணத்தை கேட்டு தொல்லை கொடுத்து வந்ததால் நண்பன் என்ற முறையில் முத்துக்குமரனை நம்ப வைத்து அழைத்து கொடூரமான முறையில் கொலை செய்து ஆழமாக பள்ளம் தோண்டி அவரது உடலை புதைத்து விட்டதாக கூறியிருக்கிறார். JCB எந்திரத்தை வரவழைத்து தோண்டி பார்த்தபோது முத்துக்குமரனின் உடல் எலும்புக்கூடாக மீட்கப்பட்டது. துரோகியாகி கொலை செய்த அந்த இளைஞரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்திருக்கிறார்கள்.